வணக்கம். இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. பொதுவா சங்க இலக்கியம், பழைய கவிதைனாலே அப்பாடா ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளா இருக்குமேன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த பிம்பத்தை நாம உடைக்க போறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான கவிதை இன்னைக்கு நாம ஃபீல் பண்ற ஒரு விஷயத்தோட எப்படி அப்படியே கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காதல் எப்பவாவது உங்க தூக்கத்தை கெடுத்திருக்கா? ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வராம மேற்கூரைய விரிச்சு பார்த்துட்டு யாருடைய நினைவிலோ அப்படியே புரண்டு படுத்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல ஸ்மார்ட் போனை கையில வச்சுக்கிட்டு ஒரு மெசேஜ் வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தனிமை, அது தர்ற அந்த தூக்கமின்மை, நம்மள பல பேர் கடந்து வந்த ஒரு பாதை தான் இது. ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த ஃபீலிங் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க. நம்ம டெக்னாலஜி மாறி இருக்கலாம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கலாம். ஆனா மனுஷ மனசும் அந்த உணர்வுகளும் அப்படியே தான் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல வாழ்ந்த ஒருத்தரும் இதே ஏக்கத்தை, இதே தூக்கமில்லாத இரவுகளை அனுபவிச்சிருக்காரு. நாமளும் நம்மளோட சைக்காலஜியும் இத்தனை நூற்றாண்டுகளா பெரிய அளவுல மாறிடவே இல்லைங்கிறத இது ரொம்ப ஆழமா நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாம பார்க்க போறது 8 தொகை நூல்கள்ல ஒன்னான குறுந்தொகையில வர்ற 5வது பாடல். நரிவருவு தலையார் அப்படிங்கிற ஒரு சங்ககால புலவர் எழுதின ரொம்பவே அற்புதமான ஒரு படைப்பு இது. பல நூற்றாண்டுகளை கடந்த இந்த ஒரிஜினல் கவிதை தான் அந்த பழங்கால ஏக்கத்தை நமக்கு அப்படியே கடத்துது. இதை நீங்க கவனிச்சிங்கன்னா எவ்வளோ சுருக்கமா, ஆனா அதே சமயம் எவ்வளோ ஆழமான அர்த்தத்தோட இது இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த பாடலோட பின்னணியை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அவங்க வாழ்ந்த அந்த நிலப்பரப்புக்கு போகணும். இது நெய்தல் திணை, அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும். கரையை நோக்கி வந்து உரசும் அலைகள், காத்துல கலந்திருக்கிற அந்த உவர்ப்புத் தன்மை, கடற்கரை மணல்ல படர்ந்திருக்கிற மரங்களோட குளிர்ந்த நிழல், இப்படிப்பட்ட ஒரு அழகான அமைதியான கடற்கரைய உங்க மனசுல அப்படியே கற்பனை செஞ்சுக்கோங்க. இயற்கையோட அந்த சூழலை தான் புலவர் தன்னோட கவிதைக்கான ஒரு அட்டகாசமான மேடையா இங்க அமைச்சிருக்காரு. ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷனை நாம புரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியங்கள்ல இத துறைன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா, தலைவன் தன்னோட மென்மையான கடற்கரை நிலத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவனை பிரிஞ்ச தலைவி இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க போறாளோன்னு அவளோட நெருங்கிய தோழிக்கு ரொம்பவே கவலை. ஐயோ, இவ இந்த துயரத்தை தாங்க மாட்டாளே அப்படின்னு தோழி கலங்கிறத பார்த்து அவளை ஆற்றுப்படுத்துறதுக்காகவும் தன்னோட உண்மையான மனநிலையை விளக்குறதுக்காகவும் தலைவி சொல்ற பதில் தான் இந்த பாடல். பாடலோட அந்த முதல் வரியை கொஞ்சம் கவனிங்களேன். அதுக்குள் தோழி காமநோயே. இதை சொல்லும் போதே அந்த வழி நமக்கு தெரியுது இல்லையா? பண்டைய தமிழ்ல காம நோய்னு அவங்க குறிப்பிட்டது இன்னைக்கு நாம சொல்ற அந்த லவ் சிக்னஸ் அல்லது காதல் பிரிவால வர்ற இதய வலியையும் ஏக்கத்தையும் தான். தோழி, காதல் நோயோட தன்மை இதுதானா அப்படின்னு தலைவி கேட்கிற இந்த கேள்வி இன்னைக்கும் காதல் பிரிவால தூக்கத்தை தொலைச்ச ஒருத்தரோட மனநிலைக்கு அப்படியே 100க்கு 100% பெர்ஃபெக்டா பொருந்தது. தன்னோட வலி எவ்வளோ ஆழமானதுன்னு தோழிக்கு விளக்குற அதே நேரத்துல தலைவி இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்றான். தலைவனோட பெரிவால நான் என் தூக்கத்தை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவன் வந்து எனக்கு அருளும் வரைக்கும் இந்த வழியை பொறுத்துக்கிட்டு நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். இது ஏதோ சாதாரண புலம்பல் கிடையாதுங்க. இது அன்போட ஆழத்தை காட்டுற காதலின் காத்திருப்பு. அந்த துயரத்திலையும் ஒரு அசாத்தியமான மன உறுதி அவகிட்ட இருக்கிறத இது காட்டுது. இந்த பாடல் ரொம்ப சிறப்பா விளக்குறதே இந்த ஒப்பீட்டை தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, கரையில இருக்கிற புன்னை மரத்தோட இனிமையான நிழல்ல பறவைகள், அதாவது குருகுகள் ரொம்ப அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. அலைகள் மெதுவா வந்து கரையில உடையுது. வெளியில இயற்கை எவ்வளவு அமைதியா சாந்தமா இருக்கு பாருங்க. ஆனா மறுபக்கம் பல இதழ்களை கொண்ட தாமரை மலரை போன்ற தலைவியோட கண்கள் இமை மூடாம தூக்கத்தை தொலைச்சு தவிக்குது. வெளியில இருக்கிற அந்த பேர் அமைதிக்கும் அவளுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வுக்கும் உள்ள முரண்பாட்டை நரிவருவு தலையார் எவ்வளவு அற்புதமா படம் பிடிச்சு காட்டியிருக்காரு பாருங்க. சங்க கால புலவர்களோட ஒரு தனித்துவமே இதுதாங்க. அவங்க இயற்கையை வெறும் ஒரு நிலப்பரப்பாவோ அல்லது பேக்ரவுண்டாவோ மட்டும் பார்க்கல. மனுஷங்களோட ஆழமான உளவியல் போராட்டங்களை, மனசின் வலிகளை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா இயற்கையா பயன்படுத்தினாங்க. சுத்தி இருக்கிற உலகம் முழுசு ரொம்ப நிம்மதியா தூங்கும்போது ஒரு தனி மனுஷனோட பிரிவின் வலி மட்டும் அவளை எப்படி விழுத்திருக்க செய்யுது அப்படிங்கிறத அந்த தூங்குற பறவைகளோட ஒப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கிற விதம் உண்மையிலே நம்மளை சிலரிக்க வைக்குது. இப்ப நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்விய நான் விட்டுட்டு போறேன். 2000 வருஷத்துக்கு முந்தே ஒரு கவிதை இன்னைக்கும் உங்களோட தூக்கமில்லாத இரவுகளை இவ்வளோ துல்லியமா, இவ்வளோ அழகா விவரிக்குதுன்னா, மனிதனோட உள்ளுணர்வுகளும் காதலும் இத்தனை வருஷங்கள்ல உண்மையிலே எந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கு? இல்ல காலங்கள் மாறினாலும் மனுஷனோட மனசும் மாறாமலேயே இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனித மனசோட காலத்தை வென்ற இந்த உண்மைகளை பழம்பெரும் இலக்கியங்கள் வழியா மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.